காடியா மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. ஹேண்ட் ஆஃப் காடியா மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. எஸ்ரானா நெகமியானா என் மேல கத்தக்கரம். எஸ்ரானா நெகமியானா என் மேல கத்தக்கரம். கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். ஹேண்ட் ஆஃப் காடியா மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிரக்கூடா ஊனிய என்று நிமிரச் செய்த நேசக்கரம். நிமிரக்கூடா ஊனிய என்று நிமிரச் செய்த நேசக்கரம். அந்த ஹேண்ட் ஆஃப் காடியா மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. 5 அப்பம் கையில் ஏந்தி பெருகச் செய்த அற்புத கரம். 5 அப்பம் கையில் ஏந்தி பெருகச் செய்த அற்புத கரம். வாலிபனே எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம். வாலிபனே எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம். ஹேண்ட் ஆஃப் காடியா மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. தலித்தாக்கும் என்று சொல்லி மரித்தவள தூக்கி நிறுத்தின கரம். தலித்தாக்கும் என்று சொல்லி மரித்தவள தூக்கி நிறுத்தின கரம். வெட்டப்பட்ட காதை என்று ஒட்ட வைத்த கர்த்தக்கரம். வெட்டப்பட்ட காதை என்று ஒட்ட வைத்த கர்த்தக்கரம். அந்த ஹேண்ட் ஆஃப் காடியா மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. ஹேண்ட் ஆஃப் காடியா மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. எஸ்ரானா நெகமியானா என் மேல கத்தக்கரம். எஸ்தர் நான் தெபொராள் நான் என் மேல கத்தக்கரம். கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். ஹேண்ட் ஆஃப் காடியா மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியா 1வது அதிகாரம் 3 முதல் 6 வரையிலும் இந்த பகுதிகளில் எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் எல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்று அந்த தேசத்துல அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நெகேமியா உட்கார்ந்து அழுது சில நாள் துக்கித்து உபவாசித்தார், மன்றாடினார். பரலோகத்தின் தேவனை நோக்கி, தேவனாய கர்த்தாவே, உண்மையில அன்பு கூறுகிறேன், உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன். எங்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமான தேவன், பயங்கரமான தேவன் அல்லவா? உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று அவர் இந்த இடத்துல இரவும் பகலும் இன்று உமக்கு முன்பாக மன்றாடுகிறேன் என்று சொல்லி, என் ஜெபத்தை நீ கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனிக்கிறது, உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக என்று சொல்லி அவர்
இந்த 1வது அதிகாரத்துல ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். அவர் அவ்வளவு தூரம் தாழ்மையாய் அறிக்கை எடுக்கிறார். பாவங்களை அறிக்கையிட்டு, இஸ்ரவேல் புத்திரர் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்கிறார். நீ எங்கள் ஜெபத்தை கேட்கிறவ, உங்களுடைய செவி கவனிக்கிறது, உங்களுடைய கண்கள் திறந்திருக்கிறது என்கிறார். நாமும் அப்படி விசுவாசம் கொண்டுதான் ஜெபிக்க வேண்டும். அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு கவனித்திருக்கிறது, அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல அவர் சொல்லுகிற காரியம் 1 முதல் 5 வரையிலும் இருக்கிறது. நான் முன் ஒருபோதும் உன் சமூகத்துல துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். ராஜா கேட்ட பொழுது ராஜா கேட்கிறார் நெகேமியாவை நோக்கி, முன்பு நீ இப்படி என் சமூகத்துல இருந்தது இல்லையே என்று சொல்லி. உடனே நெகேமியா சொல்லுகிறார், இது மனதின் துக்கம். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா இன்றைக்கு வாழ்க என்று சொல்லிவிட்டு, எருசலேம் நகரம் பாழானது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று நெகேமியா சொல்லுகிறார். அப்பொழுது ராஜா நெகேமியாவை பார்த்து, கேட்கிற காரியம் என்ன? அப்பொழுது நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவே, உமக்கு சித்தமானால் அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததென்றார். நான் போய் அந்த பட்டணத்தை கட்டும்படிக்கு நீர் யூதா தேசத்துக்கு என்னை அனுப்ப வேண்டும் என்று அந்த ராஜாவின் தயையை வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர் அவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணிவிட்டு ராஜாவை பார்த்து பேசுகிறார். நாம ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சமூகத்துல மன்றாடுகிறவர்களாயிருக்கணும், ஜெபம் பண்ணுகிறவர்களாயிருக்கணும். கர்த்தர் உங்களுக்கும் அவர் சமூகத்திலிருந்து தயை கிட்ட பண்ணுவார். நீங்கள் ஒன்றை கட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் உங்களை அனுப்புவார். அநேகருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை இடிக்கப்பட்டு கிடக்கிறதல்லவா? ஆத்துமாக்களுடைய வாழ்வு முக்கியமாயிருக்கிறது. இடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு புத்தியற்ற தன்மை அல்லது ஜப அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த இடத்துல ராஜாவை நோக்கி அனுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல தேவனுடைய காலம் என் மேல் நன்மையா இருக்கிறது, எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளையெல்லாம் திடப்படுத்தி கொண்டு அவர்களும் நின்றார்கள். என் தேவனுடைய காரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது, வாருங்கள், நாம் இனி நிந்தைக்குள்ளாக இருக்கக்கூடாது, எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி புறப்படுகிறத பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனானவர் நிச்சயம் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி எழுந்து கட்டுவோம் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நாம் எழுந்தருளும் பொழுது தேவனும் எழுந்தருளுவார். சத்துருவின் பொல்லாத கிரியைகள், எரிச்சலின் ஆவி எல்லாம் கட்டப்பட்டு போகும். அன்று சன்பல்லாத், தொபியா எரிச்சலோடு கூட அந்த அலங்கம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் அந்த இடத்துல தடை பண்ணினார்கள், கட்டுப்பாடு பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் வேலை முற்றிலுமாக 52 நாட்களுக்குள்ளாக அந்த அலங்கம் கட்டப்பட்டு முடிந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நெடுநாளாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலத்தை தேர்தல் அடைய பண்ண போகிறார். உங்களை அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்.
நீங்களும் அவருடைய தயைக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவனுடைய கரம் உங்கள் மேல நன்மையாக இருக்கும் கரமாக இருக்கிறது. அன்று நெகேமியாவின் மேல தேவனுடைய கரம் நன்மையாக இருந்தது. ஆதலால் அந்த இடிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம், அந்த கட்டுகிற வேலையெல்லாம் வளர்ந்தேறினது என்று சொல்லி பார்க்கிறோம். சன்பல்லாத் தொபியா மாத்திரம் மிகவும் எரிச்சலாய் அந்த வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நெகேமியா 4வது அதிகாரம் 3 முதல் 9 வரையிலும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவங்க கட்டுப்பாடு பண்ணிய போதிலும் கூட, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை, அவங்க வாட்ச் பண்றதுக்காக விழித்திருக்கிறவங்கள அந்த இடத்துல வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க நிமித்தம் கட்டுப்பாடு யார் பண்ணினாங்களோ, தடை யார் பண்ணினாங்களோ, யார் மிகவும் எரிச்சலானாங்களோ, நாங்க அதை பார்க்காதபடிக்கு ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினோம். நாமும் இன்றைக்கு தடைகளையும் கட்டுப்பாடு பண்ணுகிறவர்களையும் எதிர்க்கிறவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிற காலம் அல்ல. தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆதலால் நாம் தடைகளை நீக்கி போடுவோமாக. நம்முடைய ராஜா நமக்கு முன்பதாக போகிறார். நம் முன்னிலையிலே நடந்து போவார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறார். உங்கள் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். மகிமையான காரியங்களை செய்வார். ஆதலால் தான் அவர்கள் ஜாமக்காரர்களை அந்த இடத்திலே வைத்தோம் என்று சொல்லுகிறார்கள். இரவும் பகலும் நெகேமியா மன்றாடினது மாத்திரம் அல்ல, இந்த இடத்துல கடைசியாக தடை வந்த போதிலும் கூட ஜெபம் பண்ணி அந்த இடத்துல அவங்கள விழித்திருக்க பண்ணுகிற அந்த விழித்திருக்கிறவர்களை, ஜாமக்காரர்களை, வாட்ச் பண்ணுகிறவர்களை வைத்தோம் என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இப்பொழுது உங்களையும் அப்படி என் கரத்தை உங்கள் மேல நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் சிரசின் மேல என் கரம் வைக்கப்பட்டிருக்கிறது, நன்மையாக இருக்கிற கரம். என்னுடைய கரம் உங்கள் மேல் நன்மையின் கரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதை அறிந்து இப்பொழுதும் ஜெபாவினால் நிரம்புங்கள். அந்த மன்றாட்டின் பணியில ஈடுபடுங்கள். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள் கட்டப்படும். இடிந்து கிடக்கிற ஜப வாழ்வு, அந்த ஜப அலங்கம், இன்னும் செப்பனிடப்பட வேண்டிய பலிபீடங்கள் எல்லாம் நீங்க செப்பனிடுவீர்கள். நீங்க அதற்காக எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி நீங்க எழுந்தருளுங்க. உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய மனதை ஆண்டவர் திடப்படுத்துகிறார். உங்களை நோக்கி சொல்லுகிறார், திடமனதாயிருங்கள், நான் உங்களை ஸ்திரப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். என் கிருபையினாலே உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறேன். மனோ துக்கத்தினாலே நீங்கள் முறிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறீர்கள். நீங்க துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? ஏன் துக்கப்படுகிறீர்கள்? பலவித துக்கங்களினாலே, பலவித சோதனைகளினாலே நீங்க துக்கப்படுகிறீர்களே. ஆதி சீக்கிரத்துல எல்லா துக்கங்களும் நீங்கும். கொஞ்ச காலம் சீக்கிரமாய் நீங்க கட்டி முடிப்பீர்கள். சீக்கிரமாய் நான் திட்டமிட்டதை செய்து முடிப்பீர்கள் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஸ்தோத்திரம் தகப்பனே, வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி.
ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் எழுந்தருள பண்ணுகிறதற்காக நன்றி, உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நெகேமியாவை போல மன்றாடுகிற ஒரு ஜப வீரனாய், ஒவ்வொருவரையும் ஜப வீராங்கனையாய் அப்பா அவங்க தேவனை நோக்கி மன்றாடும்படிக்கு நீங்க ஒவ்வொருவரையும் திறந்து கொள்கிறதற்காக நன்றி. ஜபங்களை கேட்கிறவர், வேண்டுதலுக்கு தயவு செய்கிறவர், மனிதர் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறவர், அனுப்புகிறவர் நீர் அல்லவா, நான் அல்லவா உங்களை அனுப்புகிறவர் என்று சொல்லி நீர் ஆண்டவரை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நீ பேசு என்று சொல்லி நீர் ஆண்டவர் எப்பொழுதும் திருவிழம் பற்றுகிறேன். என்னுடைய கண்கள் உங்கள் ஜபங்களுக்கு திறந்தவைகளாயிருக்கிறது. உங்கள் கூப்பிடுதலை நான் காண்கிறேன். என் செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது, கவனமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால் ஊக்கமாய் நீங்க மன்றாடி நிற்கும் பொழுதெல்லாம் நான் உங்களோடு கூட இருந்து, நான் உங்கள் முன்னிலையில் இருந்து எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு அற்புதத்தை நான் செய்து என் திருநாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அப்பா நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. இப்பொழுதே ஒவ்வொருவரையும் திடப்படுத்தினதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் எழுந்து கட்டும்படிக்கு ஆண்டவரே அவங்க எழும்பும்படிக்கு நீங்க செய்கிறதற்காக நன்றி. தடைகளை எல்லாம் ஆண்டவரே எதிர்க்கிறவர்கள் மேலெல்லாம் ஜெயத்தை இயேசுவின் நாமத்தினாலே இரத்தத்தின் வல்லமையினாலே ஒவ்வொரு மேலும் கட்டவிழ்க்கிறேன். அப்படியே ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் ஜெயம் உண்டாவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.